வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. Okay, fine. So first question. So Rajarajan V. Bro, amazed with noise லாம் பேசுறீங்க, பட் அந்த Redmi Watch 3 Active, Redmi Watch 2 Lite, Redmi Smart Band Pro, Samsung Galaxy Fit 3 பத்திலாம் பேச மாட்டீங்க. அதோட குவாலிட்டி அண்ட் அக்யூரசி பத்தி சொல்லுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு இல்லை. ரெட்மி கூட ஓரளவுக்கு ஓகே தான். அதுலேயும் ஆக்சுவலாக நம்ம ஜெப் ஆப் மாதிரி தான், மீ ஃபிட் ஆப் தான் இருக்க போகுது, அதனால் அது ஓகே. சாம்சங் ஓகே ப்ரோ. சாம்சங் கேலக்ஸி வாட்சை கம்பேர் பண்ணும்போது ஃபிட் 3லாம் ஓகே, பேட்டரி லைஃப்லாம் கன்சிடர் பண்ணால். பட் நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை தான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் அமேஸ் ஃபிட்டில் லாக் ஆகிடுறோமே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை பர்சனலாக. ஏன்னா 3000 ரூபாய்க்கு வந்து பிப் 3 ப்ரோ கிடச்சிது. மற்றபடி என்ன வச்சா இதில் இருக்கிறது எதுலலாம் வந்து ஜிபிஎஸ்லாம் இருக்காது எதுலையுமே. அதனால தான் நம்ம பட்ஜெட்காக மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் மக்களுக்கு. ஜிபிஎஸும் இருக்குது, அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், அதே சமயம் வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படின்றது. மற்றபடி நீங்கள் ஸ்டெப் கவுண்ட் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கும். ஸ்லீப் ட்ராக்கிங் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த வாக்கிங் இதெல்லாம் போகும்போது ஸ்டெப் கவுண்ட் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஓகே. ஆமாம், அதே மாதிரி இந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கு, எஸ்பிஓ2 ஜோக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எரர் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் சம்டைம்ஸ் நல்ல எரரே இருக்கும். ஸோ இது வந்து வாட்சன் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டெப் கவுண்ட் ஓகே, அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது ரெட்மி நல்லாயிருக்கும். சாம்சங் வந்து எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ரெட்மி வந்து ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. சாம்சங்கும் யூஸ் பண்ணவங்க வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் மீ பேண்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி அது பேண்ட் இல்லை, அது மீ பேண்ட் அளவுக்கு வந்து அதுக்கு ஜிபிஎஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா வந்து சாம்சங் லைட் வெயிட்டாக இருக்கணும். அடுத்தது ஸ்ரீராம் வெங்கட் ப்ரோ, அம்மாவுக்கு புது ஃபோன் வாங்கலாம்னு இருக்கேன். ஸ்ட்ரிக்ட்லி 12K, போக்கோ M6 Pro, மோட்டோ G35, ரெட்மி 12 5G. ரொம்ப வருஷம் அழைக்கணும். அப்டேட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். சூப்பர் கேஷுவல் யூஸுக்கு தான் ப்ரோ. எது பெஸ்ட்டு அப்படின்னா ரெட்மி 12 5G ஒரு நல்ல ஆப்ஷனு. ஏன்னா ஃபுல் HD 90 Hz 4 Gen 2 வாங்கி அப்டேட்டே பண்ண மாட்டாருன்னா எஸ்கேப்பு முடிஞ்சு. நல்ல ஃபோன், அது பாட்டு குலைக்கும். G34 நல்ல ஃபோன் தான், HD பண்ணலன்னா 695. ஆமாம், ஸோ இந்த ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். போக்கோ M6 Pro, போக்கோ வேணாம். போக்கோ X6 ஓரளவுக்கு நல்ல ஃபோனாக இருந்தது. வச்சா வந்ததுமே நிறைய பேர் MI UI 14 இருந்தது பார்த்தியா. ஏன்னா X6 Pro தான் வரும்போதே ஹைப்பர் வாய்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஹைப்பர் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பண்ணுற கம்ப்ளைண்ட் என்னன்னா 1 to 1.5 hours வரைக்கும் SOT கம்மியாயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா ஃபோன் எப்போ பாரு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அது பக்கம் கொஞ்சம் ஒதுங்க பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது ஸ்டண்ட் தமிழன் ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸ்னாப்ட்ராகன் 695 வர்சஸ் Dimensity 7025 பெட்டர் ஃபார் கேமிங். மோட்டோ G34, மோட்டோ G64. கேமிங் ஃபோன். கேமிங்க்கெல்லாம் இந்த ஃபோன் இல்லை ப்ரோ. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஓகே, கேமிங் நார்மலாக கேஷுவலாக ஆடலாம். என்ன கேம்? நீங்கள் BGMI இந்த மாதிரிலாம் ஆடினீங்கன்னா அதில் ஆடலாம், அதுவும் ஆனால் கேவலமாக இருக்கும். லோ கிராஃபிக்ஸு அந்த மாதிரி இதில் ஆடலாம். கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் மோஸ்ட்லி ஆப்டிமைஸ் தான் இருக்கும், நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 7025 வந்து 7020 தான், அதோட ஸ்லைட்டாக CPU மட்டும் கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, GPU தரல. அதே மாதிரி தான் இருக்கும். மோட்டோ கேட்டதுக்கு நாங்கள் வந்து ISPயில் ஒர்க் பண்ணியிருக்கோம், மீடியாடெக்கோட இது பண்ணி அப்படின்னாங்க, அவ்வளோதான். ஸோ கேமிங்க்கு வந்து ரெண்டுமே நல்லா. மொத்தம் அவர் வந்து மோட்டோரோலாவை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. G34 G64. ஆனால் G64 போனால் ஃபுல் HD இன்னும் வச்சா. ஆனால் G34 போனால் உங்களுக்கு HD+ தான், அதனால் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கூட இது எனக்கு அப்படி தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். HD+ல 8GB ரேம்லாம் கொடுத்துருக்காங்க. 16GB 8GB வச்சு. சாரிடா, 16GB ரேம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஹசார் பீஸ்ட் ப்ரோ, நான் iQOO 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். BGMI 6 to 8 hours விளையாடுவேன். லேக் இல்லாமல் ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கணும். iQOO 7 கேமரா பெட்டராக வேணும். ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், சம்டைம்ஸ் தான் கேமரா. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு iQOO 9 Pro இனஃபா இல்லை iQOO 12 போகலாமா? ஏன் ப்ரோ, இது வாரத்தில் விளையாடுறதா ஒரு நாளில் விளையாடுறதா? 6 to 8 hours பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ப்ரோ. ஏன்னா நிஜத்தில் சொல்கிறேன், மேபி எனக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்து கண்ணு எமைக்க மறந்துட்டோன்னு வைய வச்சு ட்ரை ஆகிடும்ல. அப்படியே 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம்லாம் ஸ்க்ரீன் ஆன் டைம் இருந்தால், அதுவும் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும், எங்கேருந்து சுடுவாங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை.
ஸோ நீங்கள் வந்து நியோ 9 ப்ரோவே உங்களுக்கு போகலாம். பெட்டர் கூலிங் வேணும் அப்படின்னா வந்து ஐக்யூடெல் போகலாம். இதுலேயும் நல்ல கூலிங் தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஐக்யூடெல் போனால் உங்களுக்கு கேமரா பெட்டராக இருக்கும், உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதில் வந்து மெயின் கேமரா நல்லாயிருக்கும் ஐக்யூ நியோ 9 ப்ரோவில். உங்களுக்கு மெயின் கேமரா மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, ரெண்டுத்துக்குமே கூலிங் இருக்கும். ஆனால் ஐக்யூடெல் வந்து கொஞ்சம் பெட்டர் கூலிங். உண்மைதான், ஐக்யூடெல் பெட்டர் கூலிங், வாட்சன் சொன்ன மாதிரி பெட்டர் கேமரா, பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு பிஜிஎம்ஐக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் சிப்பு தான், ரெண்டுமே நல்ல சிப்பு. Gen 3 Gen 2 அந்த மாதிரி பயங்கரமான இதெல்லாம் கிடையாது. உண்மைதான். ஸோ உங்களுக்கு கேமரா மட்டும் உங்களுக்கு டெலிஃபோட்டோ வேணும்னா வந்து போங்க, ஸ்லைட்லி பெட்டர் கூலிங் வேணும்னா ஐக்யூடெல் போங்க. அடுத்தது அருண்குமார் ப்ரோ, அமேசான் GTS 2 mini பேட்டரி சேஞ்ச் பண்ணணும், எங்கே மாற்றலாம்? சர்வீஸ் சென்டரில் இருக்கிற மாதிரி தெரில, பேட்டரி பல்ஜன் ஓப்பன் ஆகிருக்கு. அமேஸ்ஃபிட்டுக்கு ஆக்சுவலாக நம்ம ரீச் பண்ண முடியாது. அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும் சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்லாம். அதில் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், இதுக்கு வந்து எங்கே இருக்குது பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் அப்படின்ட்டு. அவங்களே அட்ரஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் அவங்கள நேரில் பார்த்து ப்ராப்பராக சீல் பண்ணிடலாம். ப்ராப்பராக அதாவது அவங்க ஒரிஜினல் பேட்டரி கொடுத்து சீல் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் IP ரேட்டிங்கோட கரெக்டாக திரும்ப ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அஃபிஷியல் அமேசான் வெப்சைட்லேயே வந்து சப்போர்ட்டுன்னு ஒரு பேஜஸ் இருக்கும், அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டெக் கிட்டாமி ப்ரோ, நான் நோட் 7 ப்ரோ Jan 2020 யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணேன், BGMI கேம் ரொம்ப இன்டென்சிவாக ப்ளே பண்ணுவேன், இப்போ செம்ம ஹீட்டிங் ஆகுது. ஐ திங்க் 70 to 85 degrees அப்படிலாம் வாய்ப்பு இல்லையே ப்ரோ? ஃபோன் இல்லை அவ்வளோ தூரம் சூடாகுது போலடா. அப்படி ஆஃப் ஆகிடுமே ஃபோனு? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் 70 டிகிரிலாம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கையில் பிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலிங் அப்படின்ட்டு ஆஃப் ஆகிடும். என் தலைவன்லாம் தெர்மல் பேஸ்ட் இஷ்யூவாக இருக்குமான்ட்டு ஹீட் ஆகும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன் ஃப்ரிட்ஜிலாம் வைக்காதீங்க ப்ரோ, ரிஸ்க்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும்? ரொம்ப ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது, இது மாய்ச்சர்லாம் உள்ளே போய்டும்டா. ஆமாம், கொஞ்ச நாளில் போர்டு டேமேஜ், போர்டு காலி ஆகிடும். இல்லை இப்போ எனக்கு என்னென்னா தெர்மல் பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வச்சா எப்படின்னா, நம்ம இப்போ வெளில போயிட்டு கொடுத்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து கிராஃபின் ஷீட் கூட ஒட்டலாம். அது பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட இப்போ ஐபேட்லலாம் வந்து நாங்கள் கிராஃபின் ஷீட் வச்சிருக்கோம் அப்படிலாம் அந்த மாதிரி நீங்கள் ஷீட் ஒட்டலாம். பேக் டோர் இருக்குல்ல, Note 7 ப்ரோவோட பேக் டோர் வந்து கிளாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அந்த பேக் டோரை வந்து நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணலாம்னா, ஒரு லேயரோ 2 லேயரோ கிராஃபின் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராசஸர் இருக்கிற ஏரியாவில் தெர்மல் பேஸ்ட் வச்சுட்டு லாக் பண்ணி ப்ராப்பராக. தெரியல அஃபிஷியல் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அஃபிஷியலில் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபோன்லாம் வேஸ்ட்டுப்பா, அவ்வளோதான்ப்பா, புது ஃபோன் வாங்கிக்கோப்பா அப்படின்னு. அஃபிஷியலில் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் பண்ணணும். ஹீட் ஆகுதுன்னு சொன்னீங்க, இதான் சொல்லுவாங்க. இல்லை சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணி தரேன், ஹீட் ஆகாது அப்படின்னுவாங்க. அப்பயும் ஆகும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான், வேலைக்கு அந்த சொல்யூஷனே சொல்ல மாட்டாங்க. புது ஃபோன் எப்படி வாங்குறது, இல்லைன்னா வந்து தண்ணி போயிடுச்சு போர்டையே மாற்றுப்பா அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதிரி போய் நிற்பீங்க. அடுத்தது வந்து நந்தகுமார், நத்திங் 2 மொபைலில் 2 days முன்னாடி அப்டேட் வந்துச்சு. அப்டேட் கொடுத்த அப்புறம் மொபைல் டாப்பில் லோகோ மாதிரி வந்திருக்கு. அது என்னது? அது வந்து NFC. புதுசாக NFC-க்கு ஒரு லோகோ வந்து தெரியுமா? எல்லாரும் போட்டு ஏதோ ஒரு லோகோ வந்திருக்கு தனியாக, இப்படி இருக்கும். என்ன லோகோ வந்திருக்கு? ஐயோ ஏதோ ஆயிடுச்சு, ஃபோனில் ஏதோ லோகோ வந்திருக்கு. எல்லாரும் NFC ஆன் ஆகிருக்கும். முன்னாடி வந்து காட்டில் போட்டிருக்கு NFC ஆன் ஆகிருக்கிறது, இப்போ வந்து லோகோ மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான். என்ன ஹைலைட்னா, இத்தனை நாளாக வந்து நிறைய ஃபோனில் NFC பை டிஃபால்ட் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் கூட பார்க்கலாம், ஆனில் தான் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா, டேப் டு பே இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். மேபி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லோகோ ஃபஸ்ட் டைம் வந்து அதை காட்டினோடனே எல்லாருக்கும் பதறிப்பாங்க போல், இன்னும் புதுசாக இருக்குது லோகோ வந்திருக்கு. எல்லாரும் நான் பார்த்தேன் ட்விட்டரில் போட்டு கேட்டுருந்தாங்க, ஏதோ புது லோகோ வந்துருச்சு, ஏதோ ஒரு கண்காணிக்கிறாங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்மளை இது பண்ணுறாங்க, நத்திங்கில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. கண்காணிக்கணும்னா கண்காணிப்பாங்க தான் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க அப்டேட்டில், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இருக்கிறத உருவமாக இருந்தால் சரி. ஸோ அடுத்து மனோஜ்குமார் ப்ரோ, இன் ரீசெண்ட் டைம் தட் இஸ் இஷ்யூ இன் சாம்சங் லாஸ்ட் 2 months green line issue S22 S21 series. On S21 also Samsung respond by giving free replacement for FE series. What to do? This is also S25 FE user, no green line update. What in future updateல ஏதாவது வந்துருமான்னு பயமாக இருக்கும். ஃபியூச்சர் அப்டேட் பண்ணவா வேணாமான்னு பயமாக இருக்குது. கிளியர் மை டவுட். ஃபியூச்சர் அப்டேட்டில் என்ன வரும்னா, இன்னும் ஒரு 4-5 கோடு வரும், அதுதான் வருமே தவிர இதை மாற்றுறது அவங்க மாற்றி கொடுக்கணும். நீங்கள் அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லையா? இப்போ S21 யூசர் தான், S21 FE யூசர் தான். இப்போ சாம்சங் வந்து அப்டேட் இப்போ தான் வந்துச்சு, நேற்று வந்துச்சு. அப்டேட்லையா இல்லை ஆட்டோமேட்டிக்காக சும்மா வச்சிருந்தாலே வந்துடும் அது. ஐயோ ஆமாம், அப்டேட் பண்ணணும். ஆனால் ஏன் FE சீரிஸ் மட்டும் மாற்ற மாட்டேங்கிறாங்க? மட்டும் அவங்களே வருவாங்க, வச்சு அவங்களே இறங்கி வருவாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்போ இறங்கி வருவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, வச்சிருக்கிறது இந்த ஒரு ஃபோன் தான் சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த ஒரு லைனுக்கு போய் டிஸ்பிளே மாற்றிட்டு வந்துருவாங்க. ஆனால் சாம்சங் கிட்ட டிஸ்பிளே மாற்றும் போது என்ன பண்ணுறது,
திரும்பியும் வரும், ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப கோடு வரும். அது டிஸ்பிளே வேற புதுசு மாற்ற லாங் டைமாக ஃபோன் யூஸே பண்ண முடியாது யாரும். S20க்குலாம் அந்த மாதிரி தான் ஆச்சு வச்சு. லேட்டஸ்ட்டு டிஸ்பிளே கொடுத்துருந்தா பரவாயில்ல, S20 சீரிஸ்க்கு மாற்றும் போது அப்பயும் நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா 1 இயர்க்குள்ளே திரும்ப கோடு வந்தது. அதனால் அதெல்லாம் கடுப்பு தான். அப்போ என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா GST மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு புதுசு மாற்றி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன். டிஸ்பிளே மாற்றும் போது பேட்டரியும் சேர்த்து மாற்றுவாங்க சாம்சங். அது ஒரு வகையில் ஓகே, ஆனால் கடுப்பு தான். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணவா வேணாமான்னு பயமாக இருக்குன்னா தெரில, பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணலனாலும் வருதுன்னா அப்போ எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் S21FE யாருக்கெல்லாம் கோடு உழுதோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் அஃபிஷியலான. சாம்சங் இன்னும் அதை பற்றி பெருசாக பேசலை. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போராடி 500 ரூபாய் மட்டுமே செலுத்தி சரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியும், பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். மற்றபடி வந்து அஃபிஷியலாக சாம்சங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள் தேவையில்ல. அவர் பேர் வந்து அசோக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் என்னென்னா இப்போ கோடு இருக்குன்னா பயப்படாதீங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் உடனே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பில்லு பெருசாக திட்டுவாங்க. இப்போ பாருங்க 17,475 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பே பண்ணி இப்போ அதுக்கு டிஸ்பிளே மாற்றுறது வந்து என்ன கேட்டால் ஒர்த்து கிடையாது. ரெண்டாவது என்னென்னா ஒரு டிஸ்பிளே செட்டில் இந்த மாதிரி கோடு உழுது அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப 1 வருஷம் 2 வருஷத்தில் திரும்பியும் கோடு உழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ணி திரும்பியும் கோடு உழுறதெல்லாம் பெரிய கடுப்பு. S20 சீரிஸ்க்கு அப்படி தான் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கலே பெஸ்ட் டிஸ்பிளே திரும்ப வந்து அவங்க மாற்றி கொடுத்து அதில் வந்து பிரச்சனை வராமல் இருந்தால் பரவாயில்ல. பட் யாருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் டிஸ்பிளே மாற்றினாங்களோ அவங்களுக்குலாம் 1 வருஷத்தில் திரும்ப வந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. செகண்ட் டைம் வரும்போதும் சாம்சங் என்ன பண்ணாங்கன்னா GST மட்டும் கலெக்ட் பண்ணி இல்லாட்டி சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அகைன் திரும்ப அலையிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சாம்சங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து அவங்க அஃபிஷியலாக அக்னாலேஜ் பண்ணி அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா டிஸ்பிளே ப்ளஸ் சைட் பேனல் அப்புறம் பேட்டரி சேர்த்து மாற்றுவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணாங்க. பட் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அதனால் யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம். அவசரப்பட்டு போயிட்டு மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்து எதுவும் ரெடி பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா போராடுங்க. நம்மளால எப்படி சண்டை போட்டாரோ போயிட்டு ட்விட்டர் இப்போதைக்கு ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. FE சீரிஸ்க்கு வாயை திறக்கல சாம்சங் அஃபிஷியலாக. இவங்க வந்து ட்விட்டரில் போராடினாரு அப்படின்னு சொன்னார்ல, கேட்டுக்கிட்டே இருந்தேன், கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து ஒரு வழியாக வந்து DM பண்ணுங்க உங்கள் டீட்டெயில்ஸ்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டாங்க. சென்னை தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை கம்மி. அஃபிஷியலாக இது வரைக்கும் பண்ணல அப்படின்னும் போது நீங்கள் தான் போராடணும். அந்த CEO மெயில் ஐடி வந்து சாம்சங்கோட சைட்டில் சப்போர்ட்டில் இருக்கும். அதில் கூட நீங்கள் மெயில் போட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்க முடியும். அடுத்தது கேம் ஆஃப் விக்ரம் ப்ரோ. ஐ ஹவ் S22 ப்ளஸ் பேட்டரி ட்ரெயின் வெரி ஃபாஸ்ட். S20 4 hours தான் வருது. பிளான் டு பை S23 அல்ட்ரா. குட் டிசிஷனா? பேட்டரி லைஃப் நல்லா இருக்குமா? குட் டிசிஷன் தான். ஆனால் இந்த S22 ப்ளஸில் 4 மணி நேரம் வருதுன்னு ஒரு பெரிய ஆள் தான். ஏன் அவ்வளோ கேளம்? அவ்வளோ கூட வராது. நீ இதை தாண்டா நான் சொன்னேன். அதுக்கு வந்து கீழே கமெண்ட் ஒருத்தன் போடுறான், இவர் பொய் சொல்கிறாரு, எனக்கு 8 மணி நேரம் வருதுன்னு போடுறான். டே 8 மணி நேரம்லாம் வந்ததுன்னா சந்தோஷம் தான். கீழே கமெண்ட்டில் அவ்வளோ பேர் கதறி வச்சுருக்காங்க. ஃபோன் சுடுது ப்ரோ, எப்பயுமே சுடுது. அது வந்து இதில் ஏரோப்ளைன் மோடில் யூஸ் பண்ணியிருப்பேன் போட்டு. ஏரோப்ளைன் வெறும் வீடியோ மட்டும்தான் பார்ப்பார் போட்டு. ஃபோன் கால்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து 8 மணி நேரம் ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுருவேன். 8 மணி நேரம் அந்த வீடியோ ஓடும். டெஸ்டிங் பர்பஸ் மாதிரி. அவ்வளோதான் ஒஸ்ட்டு. ஆனால் ஸோ நார்மல் யூஸ் பண்ணால் எப்பயுமே வந்து S22 ப்ளஸ்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இதுவே ப்ராசரே வந்து கொஞ்சம் ஹீட்டான ப்ராசர் தான். அது வேறு பவர். ஆமாம், அது 8 Gen 1 ரொம்ப கொடுமை ப்ரோ. ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து S23 அல்ட்ரா போகலாம். இப்போ வேறு ப்ரைஸ் கட் ஆகிருக்கு. அது தப்பி பிறந்த குழந்தை வேறு, ஓரளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யுது, நல்லா இருக்குது. அடுத்தது வந்து சந்தோஷ் ராஜ். ஹாய் ப்ரோ, HDR வீடியோஸ் ப்ளே பண்ணுறப்போ ஃபுல் ஸ்க்ரீன் எல்லோயிஷாக வார்மாக சேஞ்ச் ஆகிருக்கு நார்மலாக S24 பிகாஸ் மொபைல் வாங்கினப்போ நார்மலாக இருந்துச்சு. அப்டேட்டுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஆதரவு சாம்சங் கஸ்டமர் கேர் போய் கேட்டேன், OS போட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. சேஞ்ச் பண்ணியும் வந்து சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் மொபைல் ஷாப்பில் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து அனதர் அப்டேட்டில் வந்து சரியாயிடும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ஆன்சர். அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்பயும் சரியாகுதான்னு பார்த்துட்டு அப்படி இல்லைனா திரும்ப சாம்சங் கம்யூனிட்டி பேஜில் போய் இதுக்குன்னு ஒரு புது த்ரெட் ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் இந்த பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டு, அப்படி யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லைன்னா அப்போ நம்ம டிவைஸ்லேயே ஹார்ட்வேர் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் வேணால் சாம்சங்கில் ஏதாவது அவங்க அஃபிஷியலாக ஏதாவது கான்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஏதாவது தான் அவங்களுக்கு வந்து கொடுங்க. அதான் அந்த மாதிரி HDRல வந்து கம்யூனிட்டியில் இதிலே போட்டு HDRல இந்த மாதிரி வருது எலுஷா அப்படின்னு தேடி பாருங்கள். ஆன்லைனில் மாதிரி யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி அப்படின்ட்டு. சில பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. உண்மைதான். ஸோ அப்படி தேடி பார்த்து உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் அவங்களா அஃபிஷியலாக ஏதாவது பார்த்து சாஃப்ட்வேரில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உண்மைதான். அடுத்தது வந்து விஜய். கரண்ட்லி யூஸிங் S20 FE ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் லுக்கிங் டு அப்கிரேடு. ப்ரீவியஸ் ஃபோனு சாம்சங் Note 9. OnePlus வந்து 21K வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்க S20. ஸோ யூ கோ ஃபார் OnePlus 12. அன்பிலீவபிள் வேல்யூவா? சின்ஸ் ஐ ஹவ் நேர் யூஸ் OnePlus டிவைஸு. எதர் டு கோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா
பட்ஜெட் வந்து 40 to 45K. S23 இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. S20 FE வெரி ஸ்லோ அண்ட் ஸ்லக்கிஷ் ஆயிடுச்சு. நீட்ஸ் வந்து குட் பேட்டரி, ஸ்னாப்பி யூஐ, மல்டி டாஸ்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ S23 இல்லை OnePlus 12 இல்லை வேறு ஏதாவது இருக்கா? இல்லை அவர் மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரிலாம் சொன்னால் 16/512 OnePlus 12 தான் பர்ஃபெக்டாக இருக்கும். எதை வந்து 21,000 எடுத்துக்கிறாங்க? அவரோட S20 FE வந்து 20,000 எடுத்துக்கிறாங்களா? போகலாமே. அப்படின்னா என்ன ஆகுனா 70,000 எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் பேங்க் ஆஃபர் அப்ளை ஆகுதுன்னு பார்க்க சொல்லணும். அப்ளை ஆச்சுன்னா இது ஒரு 21, அது ஒரு 5,000, அப்போ மீதி அமௌண்ட் அவர் பே பண்ணுவார். பரவாயில்ல, நல்ல சாய்ஸ் தான் ப்ரோ. ஆனால் S23 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி ஸ்க்ரீனு, உங்களுக்கு பேட்டரி லைஃப் ப்ரீமியம் குட்டி ஸ்க்ரீன் ஃபோன். ஆல்ரெடி 1 year யூஸ் பண்ணனால அதே இதை நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. OnePlus 12 கொஞ்சம் பேட்டரி லைஃப் 5 மணி நேரம் வரைக்கும் வருதான் டாட்ஸா. ஆனால் OnePlus 12 அதோட நல்லா இருக்கும்ல? அதோட நல்லா இருக்கும். இல்லை இது பாரு 5 மணி நேரம் வரைக்கும் S20 வந்து S23 வருது. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் S22 ப்ளஸில் 4 மணி நேரம் வருது. ஆனால் சூடாக இருக்குல்ல, அதுதான் ஹைலைட்டு. ஸோ உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து சாம்சங் யூஐலே செட் ஆகிட்டீங்க, ஒன் யூஐலே அப்படின்னா இது போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா OnePlus ட்ரை பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து கலர் வைஸ் ஆக்சிஜன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு போகலாம். அடுத்தது நத்திங்கா, பேரே நத்திங்கா. ஸோ இப்போல்லாம் ஓன் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் டெமோ பீஸு, 1 month ஓல்டு ஃபோனு, இம்போர்ட்டட் மொபைல்ஸ் இதெல்லாம் சொல்லி மொபைல் ரேட் சொல்லி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் வாங்கலாமா இல்லை வேண்டாமா, எப்படி செக் பண்ணி வாங்குறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. உங்கள் கருத்து என்ன? அது டெமோ ஃபோனுங்கிறது வந்து அதை பற்றி நிறைய தடவை நம்ம பேசிட்டோம். அது டெமோவாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நேரில் போயிட்டு அந்த டிவைஸை எடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான யூசர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிட்டு போகலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான கடையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கேரண்டி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகிறதில்ல. யூஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபோன் விற்கிறாங்க, ஃபோனையே பார்க்காம ஐயோ துட்டு கொடுக்குறேன், அட்வான்ஸ் கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. இப்போ கூட 2 பேர் எங்கிட்ட ஏமாந்து சொன்னாங்க, ப்ரோ இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராமா அவங்க வந்து வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சாங்க, இதோ அவங்க ஜிபே மாதிரி அனுப்புவாங்க, இவங்க வந்து ஃபோன் வாங்கியிருக்காங்க, அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. நேரில் பார்த்து நல்லா இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரிலேபிளாக அவங்களோட ஃபோன் நம்பரு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க. அவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஃபோனை வச்சுட்டு அடுத்த நாளே கடையை காணும் அப்படின்ட்டு அவன் பிளாக் பண்ணிவிடுவான். காலி பண்ணிட்டாலாம் இல்லை, பிளாக் பண்ணிட்டு போயிடுவான் நம்மளை. இன்னொன்று என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டிண்டர் மாதிரி கண்ட கருமெல்லாம் வருது சம்டைம்ஸு. அது தெரியாமல் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அதில் சேட் வேறு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏதோ ஜென்யூனாக ஒரு பொண்ணு தான் இருக்குது போலன்னு நினச்சிக்கிட்டு கூட கமெண்ட் பண்ணி அவங்களும் ஃபுல்லாக உட்காந்து பர்சனல் லைஃப் அளவுக்கு பேசிவிட்டு அப்புறம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட செமி நியூடு அளவுக்கு போயிடுறாங்கடா. அவன் என்ன பண்ணிடுறான், கேமராவை அதாவது ரொம்ப ஜாலியாக ஏதோ நிஜமாவே ஜென்யூன் பர்சன் நினச்சிட்டு இவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்களா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறானுங்க. அவனுங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி பயமுடுத்துறாங்க. இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ப்ரோ திடீர்னு இன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட வட்டத்துக்குள்ளேயே ஒரு சிலர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் சொன்னது என்னென்னா, அந்த டைமில் இதெல்லாம் பார்த்ததுமே நீங்கள் உஷாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, இதுக்கு பயப்படாதீங்க, மதிக்காதீங்க, போட்டால் போட்டுட்டு டீப் ஃபேக் பண்ணியிருக்கு அவ்வளோதானு சொல்லிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டேன். முன்னையாவது நம்ம டீப் ஃபேக்லாம் சொல்ல முடியாது, ஏதோ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க ஓகே. ஆனால் முன்னா ஒன்றா வச்சா இந்த மாதிரி வீடியோலாம் நான் வெளில லீக் பண்ணுவேன், உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவேன்லாம் சொல்லுவாங்க வச்சு. இவங்களாம் என்ன பண்ண முடியும், பயந்து நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் அது டீப் ஃபேக், அது நானே அப்படின்னாலும் அது டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க, திரும்ப அந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது வேற நடக்குதுடா, நீ சொன்ன ஸ்கேமோட இது ஒர்ஸ்ட் ஸ்கேமாக இருக்குது. பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது, வெரி பேட். ஸோ அடுத்தது மோகன் ஆர்சி, ஹானர் X9B 19K, லாவா அக்னி 2 16K. யூசேஜ் வந்து யூடியூப், சோஷியல் மீடியா, MX பிளேயர், கேமரா வந்து ஆவரேஜ் கூட வேண்டாம். 20K பட்ஜெட்டு. அப்போது ஹானர் தான். அக்னி வந்து சூப்பர் ஃபோன் தான். ஆனால் இந்த ஹானரோட பேட்டரி லைஃப் பயங்கரமாக இருந்தது. அக்னி எப்படி ஆனால் பேட்டரி லைஃப் டீசென்ட்டு. ஹானர் அளவுக்கு இருக்குது. ஹானர் ஆப்டிமைசேஷன் சூப்பர். இவங்க வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாஃப்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆப்டிமைசேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்காது. ஹானர் வந்து பயங்கரம் வச்சா, அது எங்கே பேட்டரியே ட்ரெயின் ஆகும். 1.5 நாள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டை ட்ரெயின் ஆகுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களோட யூஸுக்கு 1.5 நாள்னா பெரிய விஷயம். அதான் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காது. நான் அந்த பீச் பக்கி தான் அதே தான் போட்டு அங்கேயே அடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் பொதுவாக வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாலும் ஈஸியாக அதே மாதிரி 7 hours SOTலாம் கூட அசல்ட்டாக 7-8 hours ரொம்ப சப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஃபோனுக்கு. வேறு ஆப்ஷன்னா என்ன,
மோட்டோ G84 இந்த மாதிரி கொஞ்சம் பழைய ஃபோன். இப்போலாம் அதை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதுலேயும் போடு விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? அது தெரியலையே, இப்போதைக்கு எதுவும் வரல, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தெரில. ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட் கொஸ்டின். யூசியோ ஹரிஷ் ப்ரோ, இந்த போட்டுலாம் வந்து கடுப்பு பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸும் சேம் ஹெட்ஃபோன்ஸ் தான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். 4 months ஆச்சு. 2 பேருக்குமே லெஃப்ட் சைடு ஏர்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ரீப்ளேஸ்மெண்ட் போனால் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனால் அங்கே வந்து சும்மா நோண்டி தராங்க. அவங்க வாங்கும்போது ஒர்க் ஆகுது, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தால் வந்து மறுபடியும் அதே பிரச்சனை பண்ணுது. அப்போ சால்ட்ரிங்கு எல்லாமே எதுவுமே மொக்கையாக இருக்கும் போல், உள்ளே எதுவுமே கரெக்டாக இருக்காது போல இருக்குது. அப்போதைக்கு அவங்க வாங்கி சூடு பண்ணி உள்ளே சால்ட்ரிங் இந்த ஒயரெல்லாம் மட்டும் செக் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்றாங்க போல இருக்குது. பேட்டரி கனெக்ட் ஆக வேண்டிய இதெல்லாம் கனெக்டே ஆகாது போல் ஒயரு. சரி, 4 மாதத்துக்கு அப்புறம் ஓகே, இப்போ திரும்பியும் போனால் திரும்பி சரி பண்ணி கொடுப்பாங்க. திரும்பியும் போயிடுச்சுன்னா என்ன டெய்லி போயிட்டு வருதுக்கு அது என்ன மாமனார் வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. அப்புறம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? போயிட்டே இருந்துச்சுன்னா கடுப்பாயிருவாங்கடா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதுதான், இதனால தான் இந்த போட்டுக்கிட்டலாம் எனக்கு இருக்க பெரிய எரிச்சலே இதுதான். சில ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அது என்ன லக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டு கடுப்பு பட்ஜெட்டு. சில பேர் வந்து போச்சா புதுசு வாங்கிப்பாங்க. ஆமாம், சில பேர் வந்து இல்லை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், சர்வீஸ் சென்டர் போகிறேன் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இதுக்காக சர்வீஸ் சென்டர் அவங்க ஏரியாலே இருக்காது, வேறு எங்கேயோ இருக்கும் சர்வீஸ் சென்டர், அதுக்காக கஷ்டப்பட்டு போகணும். உண்மைதான். இப்போ அங்கே ஒர்க் ஆகிட்டு ஒரு 4 நாள் திருப்பி ப்ராசஸ்னா திருப்பி ஓட முடியும்? ஓடினே தான் இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க பின்னாடி ஓடியே முடிஞ்சிடும் போல். அதனால தான் சில சமயங்களில் நம்ம சொல்கிறது இருக்கலே பெட்டர் பிராண்டுக்கு போயிடலாம், இவங்க கிட்டலாம் நிற்க வேணான்னு சொல்கிறதும் அதுக்கு தான். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சர்வீஸ் சென்டர் எங்கேயாவது போயிருக்கீங்களா? பாதிப்புகள் இல்லை இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராமல் நான் யூஸ் பண்ணுறேன், 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே. ஃபேக்ட்டு தான். ஆமாம், வாரத்துக்கு 2 விடுறான் ஹெட்செட்டு அது இதுன்னு. 3 மாதம் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்கடா ஒரு சிலர். பேட்டரி லைஃப் கம்மி ஆகிடுச்சு, இப்போ ஆக தான் செய்யும், ஆனால் இன்னும் உழைக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலரில். அந்த போட் ஏர் டாப்ஸா அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. பட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. நான் டெய்லியும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் போட்டு உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதுவாகிடும். உண்மைதான். ஆனால் குவாலிட்டி தெரில உங்களுக்கு வந்து. குவாலிட்டி யாருக்குமே தெரியாதுதான், அது உறுதியாக சொல்லவே முடியாது ப்ரோ, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திப்பதற்கு சிவபரணி பார்க்கலாம். பாய்.